தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி கழகம் அகற்றிவிட்டு மே 10ஆம் தேதி மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் தற்போது வரை சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக மின்வெட்டு பிரச்சனை கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு முழுவதும் நிலவும் மின்வெட்டு பிரச்சனை தற்போது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோடை காலத்தில் கடந்த ஆட்சியில் இல்லாத மின்வெட்டு இந்த ஒரு மாதமாக உச்சத்திற்கு சென்றுள்ளது. இரவு முழுவதும் பல இடங்களில் ஏற்படும் மின்வெட்டால் பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவில் களைப்போடு தூங்கும் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். தினந்தோறும் அவர்கள் வீதிகளில் இறங்கி போராடும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. நீங்கள் மட்டும் நிம்மதியாக தூங்க வேண்டும், நாங்கள் கரண்ட் இல்லாமல் அவதிப்பட வேண்டுமா முதல்வரே என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் வழக்கம் போல் இதற்கும் திமுகவே காரணம் என்று தாவேகா சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஃபியூஸ் கேரியர் திருடு உள்ளிட்ட சம்பவங்களும் அரங்கேறி வருவதாகவும் தற்போது ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் தற்போது வரை மின்வெட்டுக்கு தீர்வு வந்தபாடே இல்லை. நாளுக்கு நாள் கரண்ட் கட்டாவதும் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதுமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போன்று வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன். சமீபத்திய பேட்டியில் மாஸ்டர் மகேந்திரன், ஏன் எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கிறீர்கள்? இவ்வளவு நாள் மின்சார பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இருந்தீர்கள். இப்போது பிரச்சனை வருகிறது என்றால் ஒரு 6 மாதத்திற்கு பொறுத்து கொள்ளக்கூடாதா? தேவைப்பட்டால் என் வீட்டு மின்சாரத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பது எப்படி என தெரிந்து வைத்துள்ளேன். கரண்ட் வேணுமா? என் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு மோட்டரை மாற்றி 2 ஒயரை மாட்டி அதிலிருந்து கரண்ட் எடுப்பேன் என்று திமிராக பேசிய மகேந்திரன் மைக் முன்னாடி நின்று ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டா உடனே உங்க வீட்டுக்கு கரண்ட் வந்துருமா? நீங்கள் கேள்வி கேட்பதை எப்போது நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கான பதிலே கிடைக்கும் என்று விதண்டாவதமாக கேட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சோலார் பேனலுக்கு சோலார் சிஸ்டத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் மகேந்திரன் பேசியது பலருக்கும் நகைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பலரும் மாஸ்டர் மகேந்திரனின் பேச்சை குறிப்பிட்டு சமூகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள், அதை விட்டுவிட்டு ஆளும் கட்சிக்கும் விஜய்க்கும் முட்டுக் கொடுக்க எங்களிடம் வந்து வாங்கி கட்டி கொள்ள வேண்டாம் என்று வேதனையுடன் எச்சரிக்கை விடுக்கின்றனர் சாமானிய மனிதர்கள். இன்னும் சிலரோ, தம்பி உங்களுக்கு சோலார் சிஸ்டம் என்றாலே என்னன்னு தெரியல, போய் அதை படிச்சுட்டு வந்து எங்களுக்கு புத்திமதி கூறுங்கள் என்றும் நாட்டாமை படத்தில் பார்த்த அதே சிறுபிள்ளைத்தனமாக மகேந்திரன் தற்போது வரைக்கும் வளரவே இல்லையோ என்றும் இணையத்தில் கிண்டல் அடித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.